ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி தினமொரு திட்டம்னா நம்ம என்ன ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாய்மானவர் திட்டம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து மாநில அரசோட திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய மக்களுக்கு அரசோட நலத்திட்ட உதவிகளை கொண்டு போய் சேர்க்கறது திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, அதாவது திட்டம் எப்போ நடைமுறைப்படுத்துறதுக்காக இது வந்து எப்போ சொன்னாங்க அப்படின்னா February 19, 2024. ஆனால் இது வந்து இனிமேல் தான் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. எப்போ அப்படின்னா August 12, 2025 தான் இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த திட்டத்தோட பயனாளிகள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதரவற்றோர், அப்புறம் தனித்து வாழும் முதியவர்கள், ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள், அதாவது ஒரு பேரண்ட் மட்டும் இருக்கிற குழந்தைங்க, அப்புறம் பெற்றோரை இழந்து வாழும் குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் சிறப்பு குறைபாடுடைய குழந்தைகள். இவங்க தான் வந்து திட்டத்தோட பயனாளிகள். இந்த திட்டத்திற்கான எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 27,922 கோடி ரூபாய் வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படை வசதிகள் இல்லாமல் கல்வி, வேலைவாய்ப்பு, அப்புறம் வீடு இதெல்லாம் வந்து இது பண்ணி கொடுக்கறது. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த குடும்பங்களை எப்படி கண்டறிய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசோட தரவுகள், கள ஆய்வு, அப்புறம் கலந்துரையாடல், அப்புறம் கிராம சபா கூட்டம் இந்த மாதிரிலாம் நடத்தி அது மூலமாக தான் வந்து ஏழை எளிய குடும்பங்களை வந்து கண்டறிய போகிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய பேர் வந்து இடைநிற்றல், அதாவது பாதியிலே ஸ்கூலுக்கு போகாமல் வந்து ஏதோ பொருளாதார பிரச்சனையால் நின்றுவாங்க. அவங்களுக்கு வந்து இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை வந்து தொடர்றதுக்கு வந்து மாதம் 2000 ரூபா வந்து கொடுக்க போகிறாங்க. அது வந்து 18 வயசு வரை மட்டும்தான் வந்து அதை வந்து இது பண்ணிக்க முடியும். 18 வயசுக்கு மேலே அப்படின்னு பார்த்தோன்னா அதை பள்ளி படிப்பு முடித்ததுக்கப்புறம் கல்லூரி கல்வி அதோடு சேர்த்து திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் அவங்க டெபாசிட் பண்ணுற அந்த காசை வந்து கையில் கொடுக்காம நேரடியாக வந்து அந்த பெனிஃபிஷியரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதில் அந்த முதியவர்களுக்கு வந்து இதில் வந்து அவங்களோட வங்கி கணக்குக்கு வந்து நேரடியாகவே உதவித்தொகை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதில் வந்து நிறைய முதியவர்கள் வந்து கடையில் போய் ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து வீட்டுக்கே வந்து நேரடியாக வந்து ரேஷன் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுவுமே வந்து தாய்மானவர் திட்டத்தில் தான் வரும். இவங்களுக்கு வந்து எப்போ நேரில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா மாதந்தோறும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரேஷன் ஆட்கள் வந்து வீட்டுக்கே வந்து இந்த பயனாளர்களுக்கு வந்து பொருட்களை வந்து கொடுப்பாங்க. ஸ்கீம்ஸ்லாம் படிக்கிறப்ப அது வந்து நடைமுறைப்படுத்துறது எப்போ அறிமுகம், அப்புறம் வருஷம், பெனிஃபிஷியரிஸ், அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு, இதெல்லாம் வந்து நல்ல இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. கூற்று காரணம் அந்த மாதிரி வர்றப்ப இதை மாற்றி கேட்குற